கத்துறதால வலி வரல, மௌனத்தால தான் வந்தது. யாரும் அடிக்கல, ஆனா உடஞ்சிடுச்சு. இதுதான் மௌனத்தின் உண்மை. மௌனம் வெறுமை இல்ல, அது சொல்லப்படாத வார்த்தைகளால் நிறைந்தது. மௌனம் என்றாலே அமைதி என்று நினைக்கிறோம், முதிர்ச்சி என்று நினைக்கிறோம். ஆனா எல்லா மௌனமும் மென்மையானது இல்ல. சில நேரங்களில் அதுதான் அறையில் இருக்கும் சத்தமான குரல். யாராவது பேசுவதை நிறுத்தினா அவன் விட்டுட்டான்னு நினைக்கிறோம், மன்னிச்சிட்டான்னு நினைக்கிறோம், அவனுக்கு கவலை இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா மனநிலையியல் வேற மாதிரி சொல்றது. மௌனத்துக்கும் பல முகங்கள் இருக்கு. முதல், குணப்படுத்தும் மௌனம். தானாக தேர்ந்தெடுத்த மௌனம். சற்று நிம்மதியாக சுவாசிக்க, சிந்திக்க, தன்னை பாதுகாத்துக் கொள்ள இந்த மௌனம் நம்மை மீண்டும் கட்டமைக்கும். இரண்டாவது, பயத்தில் பிறந்த மௌனம். பேசினா ஆபத்து வரும் என்ற பயம். குடும்பங்களில், அலுவலகங்களில், உறவுகளில் இந்த மௌனம் அமைதியை தராது, மெதுவாக நம்மையே அழிக்கும். மூன்றாவது, கட்டுப்படுத்தும் மௌனம். இது அதிகாரமாக பயன்படுத்தப்படும் மௌனம். விளக்கமில்லை, முடிவு இல்லை, பதில் இல்லை. குணப்படுத்த அல்ல, தண்டிக்க. சிலர் குரலை உயர்த்த மாட்டார்கள், அவர்கள் மௌனத்தை உயர்த்துவார்கள். அந்த மௌனம் உங்களை நீங்களே சந்தேகிக்க வைக்கும். உங்கள் மதிப்பு, உங்கள் உண்மை கத்துவதை விட ஆழமான காயங்களை விடும். எல்லா மௌனமும் முதிர்ச்சி இல்லை. சில நேரங்களில் அது சோர்வு, சில நேரங்களில் அது பயம், இன்னும் சில நேரங்களில் அமைதியில் மறைந்த ஆயுதம். அமைதியாக இருப்பவர்கள் எல்லாரும் நிம்மதியில் இல்லை. சிலர் தங்களுடைய வலியை விளக்க முடியாமல் சோர்ந்தவர்கள். ஹிடன் லேயர்ஸ், உளத்திற்குள் மறைந்ததை வெளிச்சம் கொடுத்து நம் கண்களில் மறைந்த உண்மையை. இதுபோல வெளியில் தெரியாத உண்மைகளை உணர விரும்பினால் ஹிடன் லேயர்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறைந்த கதைகளை மெதுவாக வெளிச்சம் போடுவோம்.